ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் மீடியா தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ சீலிங் ஃபேன் ரிப்பேர் பார்ட் 2. போன வீடியோவில் ஃபேனு பிரிக்கிறது, ஷாஃப்ட் தேஞ்சு போன ஷாஃப்ட்டு பஞ்ச் அடிக்கிறது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். வாங்க நண்பர்களே, வீடியோ கவனிங்க. நல்லா தேஞ்சிருக்க இடத்துல மட்டும்தான் பஞ்ச் அடிச்சிருக்கேன், தேயாத இடத்துல பஞ்ச் அடிக்கலை. இங்கே நீங்கள் பார்க்குறது ஃபேனுக்கு தேவையான புது பேரிங்கு, க்ரீஸு, காயில் அடிக்கிறதுக்கு வார்னிஷு, அரால்டேட்டு போன்ற ஜாமான்கள் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறது. வார்னிஷு பாட்டிலில் வாங்கியிருக்கேன். அதோடைய மூடியை திறந்துக்கலாம். மூடியை திறந்துட்டு உள்ளே இருக்க கேப்பை ஓப்பன் பண்ண வேண்டாம். அதில் இது மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆணியோ அல்லது கோணி ஊசியோ வைத்து ஒரு ஓட்டை போட்டுக்குங்க. இது வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை நாம் அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த தடவை யூஸ் பண்ணுற வரைக்கும் காயாமல் இருக்கும். இதை மறுபடியும் மூடி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதை பின்னாடி அப்ளை பண்ணுறது பார்ப்போம். இது ஃபேன் காயில் வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணுற ஒரு செட்டப்பு. இது ஒரு பால் டப்பா, நல்லா பெரிய பால் டப்பா. இதில் 200 வாட்ஸ் பல்பு ஒன்று உள்ளே வச்சுருக்கேன். இது மேலே ஃபேன் கோரை வச்சு ஒரு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரத்துக்கு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணினோம்னா உடனே காஞ்சிரும், நல்ல க்ரிப்பாக பிடிக்கும். காயில் நான் சொன்ன மாதிரி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூடாக இருக்குது. இதுக்கு மேலே நாம் வார்னிஷை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே மேலே அப்ளை பண்ண வேண்டியது தான். இது காயில் வைண்ட் பண்ணோன்னு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற கோட் கிடையாது. இது ஏற்கனவே ஓடின ஃபேனு. அந்த ஓடின ஃபேனை கழட்டி பேரிங் மாற்றுறப்போ அந்த காயில் மேற்கொண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பேப்பரெல்லாம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் ப்ரிகாஷனாக செய்கிறது தான். இது ஒரு செகண்ட் டைம் போடுற வார்னிஷ் தான். இது பாண்டிங்காக. இப்படி செய்யும்பொழுது கோரை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம், ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். காயிலோட 2 பக்கமும் நல்ல வார்னிஷ் படிக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அரால்டேட் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். அரால்டேட் பேஸ்ட்டில் உள்ள 2 காம்பவுண்டையும் ஈக்குவலாக எடுத்து கொஞ்சம் எடுத்தால் போதும். ஈக்குவலாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னுட்டு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தெரியும். இதுதான் இந்த வீடியோவோட ஹைலைட்டு. என்னோடய செயல்முறையில் நான் தவறாமல் செய்கிறது. இதனால் பல வருஷங்களுக்கு பேரிங்கு நல்லா உழைக்கும். ஃபேனுக்கு தேவையான பேரிங்கை புதுசாக வாங்கியிருக்கேன். இது பட்ஜெட் பேரிங் தான். இது போதும், இதுவே வருஷக்கணக்கில் உழைக்கும். பொதுவாக ஃபேனுக்கு நான் காஸ்ட்லி பேரிங் யூஸ் பண்ணுறதில்ல. மோட்டார் மற்ற இதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃபேனுக்கு இது போதும். இப்போ பேரிங்கை ஓப்பன் பண்ணி அந்த ஒரு சைடு சீலை மட்டும் நாம் அதை வெளியே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதில் கம்பெனி க்ரீஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேரிங்கில் க்ரீஸே இல்லாமல் கூட இருக்கும். நாம் ஒன் சைடு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் மீண்டும் புது க்ரீஸ், அதாவது அதுவும் கம்பெனி க்ரீஸ் தான், அந்த க்ரீஸ் அப்ளை பண்ணோம்னா பல வருஷத்துக்கு உழைக்கும். பாருங்கள், இது பிராண்டட் கம்பெனி க்ரீஸ் தான். இந்த க்ரீஸை நாம் அடிஷ்னலாக ஃபுல்லாக பேக் பண்ணிடுறோம் பேரிங்க்கு. அது பாருங்கள், இந்த க்ரீஸை பேரிங் கடையில் ஏபி க்ரீஸு, ஆல் பர்பஸ் க்ரீஸு அல்லது வெள்ளை க்ரீஸு இப்படி எப்படி வேணாலும் சொல்லி வாங்கிக்கலாம். க்ரீஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். நான் இந்த க்ரீஸு தான் ஃபேனு, மோட்டார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். பாருங்கள் பேரிங் எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது அப்படின்ட்டு. பேரிங்கில் ஒரு சைடு ஷீல்டு தான் எடுத்திருக்கோம். இது ஷீல்டு வேணுன்றதுக்காக தனியாக விலை இல்லை, எல்லா பேரிங்கும் ஒரே விலை தான். அதனால் டபுள் சைடு ஷீல்டாகவே வாங்கிக்கலாம். இப்போது பேரிங்கோட இன்னர் சைடு அந்த கோனில் இருக்க க்ரீஸை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு துணியில் நாம் செய்கிறது மாதிரியே நீங்களும் செஞ்சுங்க.
இப்போ நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அரால் டைட்டை லேசாக அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பஞ்ச் அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கணும். இது 2 பேரிங் சீட்டிங் வர்ற இடத்துலையும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ண உடனே பேரிங்கை இறுக்கிடலாம், காய விடக்கூடாது. அடுத்து ஃபேனோட மேல் கவரில் இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பேரிங்கு ஷீல்டு கீழ்ப்பக்கம் இருக்கணும், அப்போ தான் கிரீஸ் ஓட அங்கேயே இருக்கும், கீழே இறங்கிடாது. அது நல்ல முக்கியமான விஷயம். ஷீல்டுங்க எல்லாம் கீழ்ப்பக்கம் இருக்கணும், மேலே மட்டும்தான் நம்ம கழட்டி இருக்கணும். அப்படியே கையோடு அந்த கோரை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம புதுசாக வார்னிஷ் அடிச்சிருக்கோம். நான் இப்போ அந்த 1ஆம் நம்பர் பேரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேரிங் ஷீல்டு நல்லா கவனிங்க. இப்போ ஃபேனோட அடுத்த கவரையும் போட்டு இந்த பாடியை நல்லா டைட் பண்ணிக்குவோம். அரால் லைட்டு பேஸ்ட்டு 2 பேரிங் சீட்டிங்லேயும் போடணும், இது ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஃபேன் பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 3 ஸ்க்ரூவும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பிடிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. தட்ட ஃப்ரீ ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாடியோட 3 ஸ்க்ரூவும் 1 by 1 ஈவனாக டைட் பண்ணிக்கங்க, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபிக்ஸ் பண்ண பாடியை நல்லா ஃப்ரீ பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் செட் பண்ணி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவெல்லாம் பிகினர் லெவலில் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேலை நல்லா தெரிஞ்சவங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இப்போது கண்டென்சர் ஹோல்டரு, ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துடலாம். கண்டென்சர் புது கண்டென்சரு எப்பயுமே ஃபேன் வேலை பார்க்கும்போது புது கண்டென்சர் மாற்றிடுறது தான் நல்லது. கண்டென்சர் லீடை 2ல் 1 ரெட் கலரோட ஜாயின் பண்ணிக்கோங்க, இன்னொன்று ப்ளூ கலரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. கனெக்டரில் கீழே பிளாக் ஒயரு, நடுவில் ப்ளூ ஒயரு, மேலே ரெட்டு. ப்ளூக்கும் ரெட்டுக்கும் இடையில் கண்டென்சர் சேர்த்துக்க வேண்டியது. இப்போ ஃபேன் மோட்டாரை செக் பண்ணிக்குவோம். 200 வாட்ஸ் பல்பு சீரீஸில் கொடுத்துருக்கேன். இதை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்று பாருங்கள். இது மாதிரி ஆன்டி கிளாக்கில் சுற்றினா கரெக்டான டைரெக்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஃபேன் வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. எப்படி ஓடுது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியாது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.